ஏமா கம்ப்யூட்டரை செக் பண்ணும்பொழுது பார்க்கும்பொழுது எல்லாமே டிஃப்ரெண்டான டைம், டிஸ்பிளேல ஒரு டைம் ஓடுது, உள்ள கேமரால ஒரு டைம் ஓடுது. அதை உன்னிப்பா கவனிக்கும் போது பார்த்தாதான் கேமராக்கள் எல்லாமே 3 மணி நேரம் பின் சைடு பேக் சைடு ஓடிட்டு இருக்கு. இப்போ 17.20னா ஃப்ரண்ட்ல ஓடுறது வந்து 20 புள்ளி ஓடுது. இது மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது நாங்கள் கேள்விகள் கேட்டோம். எந்த அதிகாரிகளும் வரல. டெக்னீஷியன் போய் கேட்கும்போது இது டெக்னீஷியன் ப்ராப்ளம், ஒரு சைடு இன்வெர்டர்ல ஓடுது, ஒரு சைடு கரண்ட்ல ஓடுது, அதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஈஸியா அந்த பதில சொல்றாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தது கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அதை நாங்கள் போய் அங்கே செக் பண்றோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கண்ட்ரோல் ரூமை போய் பார்க்கும்போது குறிப்பாக சீர்காழி தொகுதியும் பூம்புகார் தொகுதியும் வாக்குப்பெட்டிகள் வைக்கக்கூடிய பேக் சைடு, அதாவது பேக் சைடு வந்து குறிப்பா 3 மணி நேரம் டிஃப்ரெண்டா பேக் சைடு ஃபுல்லா கேமரா வந்து மாறி மாறி டிஃப்ரெண்டா ஓடிட்டு இருக்கு. இந்த கேள்விகள் கேட்கும்போது அங்க உள்ள தாசில்தார் அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது உத்தரவு வந்து மேல இருந்து சொல்லணும், எங்களுக்கு லைவா காமிங்க, நாங்க யாராவது ஒருத்தர் போய் நிக்கிறோம், இல்ல காவல்துறை யாராவது ஒருத்தர் போய் அங்க நிக்கட்டும், அப்பதான் லைவ் தெரியும், இல்ல மேல இருந்து எங்களுக்கு வரும்னு சொல்லும் போது ஆர்டிஓ சீர்காழி ஆர்டிஓவை தொடர்பு கொள்றோம். சீர்காழி ஆர்டிஓ என்ன சொல்றாருன்னா, இது நான் முடிவு பண்ண முடியாது, கலெக்டர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க கலெக்டரோட போனுக்கு தொடர்பு கொள்றோம். நாட் ரீச்சபிளா இருக்கு. ஒரு மிக